ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக செய்கின்ற பிரமாதமான பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை வழித்துணை பாபா கோயிலுக்கு அடிக்கடி வந்து பஜனையிலும் பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்கிற ஏசி மெக்கானிக் திரு ரமேஷ் சமீபத்திலே ஒரு கடுமையான விபத்தில் சிக்கி உயிர் வீழ்த்திருக்கிறார். சாயப்பா, என்னை மீண்டும் முழுமையாக குணப்படுத்துங்கள், என்னுடைய தொழில் மீண்டும் தொடங்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் மீண்டும் என்னுடைய கால்களிலே நின்று உழைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு பாபா என்ன சொல்ல தெரியுமா? என்னுடைய அன்பு பிள்ளையே ரமேஷ், சில நேரங்களிலே மனிதன் இறைவனை தேடி வரமாட்டான், வாழ்க்கை அவனை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். அந்த விபத்து நடந்த அந்த நொடியில் கூட உன்னுடைய பெயர் என்னுடைய காதிலே விழுந்தது பிள்ளையே. பலர் பார்த்து இவர் எப்படி உயிர் பிழைத்தார் என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் பார்த்தது வேறு. இன்னும் உன்னுடைய வாழ்க்கை முடிவடையவில்லை என்பதைத்தான் நான் பார்த்தேன். இன்னும் உன்னுடைய குடும்பம் உனக்கு தேவைப்படுகிறது. இன்னும் உன்னுடைய கைகள் உழைக்க வேண்டும். இன்னும் உன்னுடைய வியர்வையினாலே உன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும். அதனால்தான் உன்னை நான் காப்பாற்றினேன் பிள்ளையே. இன்று உன்னுடைய உடம்பு பலவீனமாக இருக்கலாம், நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கலாம், வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிலை நிரந்தரம் இல்லை. மீண்டும் நீ எழுந்து நிற்கப் போகிறாய். மீண்டும் கருவிப்பெட்டி கையில் எடுக்கப் போகிறாய். மீண்டும் உன்னுடைய வாடிக்கையாளர்கள் ரமேஷ் அண்ணா எப்போ வருவீங்க என்று கூப்பிடப் போகிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற விபத்து, நோய், திடீர் சோதனைகளால் வாழ்க்கை நின்று போய்விட்டது என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், உயிர் இருக்கிற வரை வாய்ப்பு இருக்கிறது, மூச்சு இருக்கிற வரை அதிசயம் நடக்கிறது. தோல்வி என்பது முடிவில்லை. படுத்த படுக்கையில் இருந்தவன் கூட மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ரமேஷ் பிள்ளையே, உன்னுடைய உடலுக்கு வலிமை திரும்பட்டும், உன்னுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் சக்தி வளரட்டும், உன்னுடைய மனதில் இருந்த பயம் விலகட்டும், உன்னுடைய தொழில் மீண்டும் தொடங்கட்டும், உன்னுடைய வருமானம் அதிகரிக்கட்டும், உன்னை பார்த்து கவலைப்பட்ட குடும்பம் இப்பொழுது சந்தோஷப்படட்டும். நீ மீண்டும் என்னுடைய சந்நிதியிலே வந்து சிரித்த முகத்தோடு பஜனை பாட வேண்டும், கேட்க வேண்டும். நாளை நான் பார்க்கிறேன் பிள்ளையே, கண்ணீரை துடைத்துக்கொள். இது முடிவில்லை, இது ஒரு புதிய சகாப்தம், புதிய ஆரம்பம். நான் முன் கூட இருக்கிறேன். ஓம் சாயிநாதாய நம, வாசுதேவாய நம. அன்பு சாய் சொந்தங்களே, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாய்ராம் போடுங்க, அது வெற்றி பெறும். ஜெய் சாய்ராம்.